ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிரக பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி, அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார். ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது, சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிரனா யாருங்க? ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க, திடீர் ராஜ யோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், இல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய ஜாதகமும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கிரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறது ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. மேசராசியில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். வீரத்துக்கு அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான் தாங்க. விவேகமான குணம் யாருக்கிட்ட இருக்கும்? மேசராசி என்பது அதிகமா இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஃபாஸ்டா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேசராசி என்பது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ராசி காலபுருஷனுக்கு 1வது ராசி. இங்கேதான் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் மேசராசி என்பவர்கள்ட்ட. நீதி நேர்மையோட செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி தாங்க மேசராசிக்காரங்க. சுயநலங்கள் இருக்காது, பொது நலம் இருக்கும் மேசராசி என்பவர்கிட்ட. தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் இவங்கதான். தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி மேசராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த ராசியுடைய குணமே குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய குணம் கண்டிப்பா இவங்கள்ட்ட இருக்கணும். கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் மேசராசி என்பவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி. எந்த வேலை கொடுத்தாலும் ஃபாஸ்டா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கணும். செவ்வாய் பணம் அதிகமாக ஆதிக்கமாக வரப்ப கடுமையான உழைப்பாளிகள் நிறைய பேர். போலீஸ், இராணுவம், மருத்துவர், கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மேச ராசியோட தொடர்பு. ஏதாச்சும் யூனிஃபார்ம் போடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு மேசத்துக்கு. ஏன்னா அதிபதி ரத்தத்துக்கு காரகர் யாருங்க? பூமிக்கு காரகர் யாரு? மேசராசி என்பதுதான். ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், ஒரு 4 பேர் 10 பேருக்கு ஒரு போதனை சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே மேசராசி என்பது கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க. எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுவும் மேசராசி இருக்க நண்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. தமிழ் மாதமா இருக்கட்டும், ஆங்கில மாதமா இருக்கட்டும், எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் மேசராசி என்பவர்கள் தான். நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே சரி கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும்?
உங்களுடைய விதி ஜாதக பிரகாரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் வச்சு நம்ம விதி ஜாதகங்களுடைய ராசி நட்சத்திர பிரகாரம் திசா புத்தின்னு ஒண்ணு வரும். உங்களுக்கு இந்த கிரகம் திசை நடத்துது, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு வருது, இது இந்த யோகத்தை கொடுக்கும், இந்த கிரகம் உங்களுக்கு இந்த பலவீனத்தை கொடுக்கும், ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு சொல்லுவாங்க. அப்ப அந்த திசா புத்தி வரும்போதுதான் அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க. எல்லா நேரமும் பலவீனத்தை சந்திக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு யோகமா பிறந்ததுலேருந்து யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும். அவங்க வாங்கின கர்ம வினையை பொறுத்து, நம்முடைய முன்னோர்கள் பண்ண கர்ம வினையை பொறுத்து தான் குழந்தைகளுக்கு அந்த பலனை கொண்டாந்து காட்டும். அதனாலதான் அந்த நம்முடைய முன்னோர்கள் முனிவர் சித்தர்கள் என்ன சொல்லிட்டு போயிறாங்க, நிறைய ஒரு புண்ணியத்தை பண்ணுங்க, நிறைய கோயிலுக்கு போங்க, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. எல்லாமே எதுக்கு இந்த நம்முடைய முன்னோர்கள் அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜோதிடத்தை. ஜோதிடங்கிறது ஒரு புனிதமான கலை. அது நம்ம பண்ண கர்மவினை பொறுத்து தான் அது பலனை கொடுக்கும். சில பேர் பாருங்க, அந்த சுக்கிர பகவான் பயிற்சியை பாக்குறாங்களா? ஏன்னா சுக்கிர பகவான் மாதிரி எந்த கிரகமே ஒரு சுபகிரகம் கிடையாது. சுபகிரகத்துல சுக்கிர பகவான் நல்ல ஒரு கிரகம். குரு பகவான் வந்து பெரிய பணத்துக்கு அதிபதி. சுக்கிர பகவான் அப்படி கிடையாது. தற்போதைய சுகத்தை டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஒரு வருட பலனை ஒரு மாசத்துல கொடுக்கும் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த சுக்கிர பகவான். யாருமே ஆசை இல்லாம இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க லைஃப்ல. நம்ம இதுல பெரிய ஆள் ஆகணும், அதுல பெரிய ஆள் ஆகணும், இப்படி வரணும், அப்படி இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொகுசு காரு, சொகுசு பாங்குற உல்லாச பயணம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். கலை, இசை, இனிப்புக்கு காரகர், நடிப்புக்கு காரகர் எல்லாமே சுக்கிர பகவான் தான். இவர் நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும். அழகான பொருள் எல்லாமே எங்க இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்கறோம். இது பொது பலன் ஏன் நான் சொல்றேன்னா, சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திசாபுத்தியை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஜாதகத்துல நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க? 3 நட்சத்திரத்துல வரும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். 3 நட்சத்திரம் ஒரே மாதிரி திசாபுத்தி நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசாபுத்தி நடக்கும். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப ஜாதகத்துல திசாபுத்தி மாறும்போது இங்க பலன்கள் மாறும். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோமா, சுக்கிரன் உங்களுக்கு என்ன லக்னத்துக்கு நல்ல வரா கெட்ட வரான்னு பாருங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கிர பகவான் யோகரா வருவாரு, ஒவ்வொரு லக்னத்துக்கு அவர் பலவீனமா வருவாரு. அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் உடலுங்கிறாங்க. அப்ப இங்க உயிரும் பெரிய இந்த உடலு வேலை செய்யாது. ஜாதகத்தை பார்த்து கரெக்டா மேட்ச் பண்ணுங்க, சூப்பரான பலனை பார்க்கலாம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்ன யோகத்தை கொடுக்க போகுது? சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதியும் பார்த்துக்கோங்க. அதுபடி கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யற பார்ப்போம். உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் இணைஞ்சே இருக்கு பாருங்க. உங்க ராசியில மேச ராசியில 2ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 6ஆம் பாவத்துல கேது பகவான்கிற கிரகம் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யுது, அதாவது கன்னி ராசியில. அடுத்து 11ஆம் பாவத்துல சனி பகவான்கிற கிரகம் உங்க அமைப்புல சஞ்சாரம் செய்யறாங்க. 11ஆம் பாவத்துல சனி பகவான் உங்க அமைப்பு பிரகாரம். அடுத்து பாருங்க 12ஆம் பாவத்துல புதன் பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் பாவத்துல நிக்கிறார். சுக்கிரன் உங்க ராசியில பலமா இருக்கிறார். இதுல 2 கிரகம் மாறும். புதன் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மேச ராசிக்கு வந்துருவாரு. மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா மே மாசம் 19ஆம் தேதி இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க, குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. எப்ப வர்றாருன்னா மே மாசம் 1ஆம் தேதி வர்றாரு. குரு 2ல, சுக்கிரன் உங்க ராசியில. சூப்பரான யோகம் பாருங்க. ஆசைக்குள்ள கிரகம் உங்க மேல, பெருங்கொண்ட பணத்துக்குள்ள அதிபதி கிரகம் உங்க குடும்பத்துல. அப்ப இந்த பலனை மட்டும் எடுத்து பாருங்க. மேச ராசிக்கு இனிமேல் பட்ட கஷ்டத்தை நல்ல பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. சரியாந்திர பலன். இனிமே இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி விடும். மேச ராசியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும். என்னடா லைஃப்ங்கிற சிந்திச்சவங்களுக்குலாம் என்ன இனிமேதான் நம்ம வாழ போறோங்கிற சிந்தனையை கொடுத்துரும். ஏன்னா இந்த குரு ராகு சேர்க்கை 1.5 வருஷம் உங்களை படுத்தி எடுத்திருக்கும். எடுத்து பாருங்க, கண்டிப்பா நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். இப்ப என்ன உங்களுக்கு சிந்தனை வரும்னா, உங்களுக்கு உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப மேச ராசிக்காரன் என்ன பண்ணணும்? ஒரு சுப வரைய செலவு பண்ணணும். என்ன பண்ணணும்? சுப வரைய செலவு உங்க குடும்பத்துல வரும், கண்டிப்பா நடக்கும். சுபகாரியம் இருக்கும். ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பாரு இந்த செவ்வாய் 12ஆம் பாவத்துக்கு போகும்போது.
இந்த சுக்கிர பயிற்சி ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு. ஆனா குழப்பம் இருந்தாலும் உங்க ராசியில சுக்கிரன் இருக்கலாம், நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம், சூப்பரான யோகம். இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு தடை வந்திருக்கும் பாருங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் பாருங்களேன், எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்கல. வேலை உத்தியோகம் சரியா அமையல, ஒரு வேலை நிரந்தரமா கிடைக்கல. செவ்வாய் சனி சேர்க்க ஒரு சில பேரை அப்படியே தடை பண்ணியிருக்கும். தொழில லாஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா 2 கிரகம் பகை கிரகம். தொழில லாஸ் பண்ணியிருக்கும், பெருங்கொண்ட பணத்தை இழக்க வச்சிருக்கும். இல்ல விரைய செலவு கொடுத்துருக்கும், இல்ல மருத்துவ செலவு கொடுத்துருக்கும், டாக்குமெண்ட் ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துருக்கும், பெருங்கொண்ட பணத்துல ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை கொண்டு வச்சிருக்கும். இது எல்லாமே மேசராசி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. இது எல்லாமே இவங்க பார்த்தாங்க. வேலை உத்திய இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இனிமேல் இருக்காது. இனிமே சூப்பரான டைம் பாத்துங்க. நீ எதிர்பார்த்ததை விட டாப்பான யோகமான ஒரு பலனை இப்ப பார்க்க போறீங்க. எந்த காரியம் வந்தாலும் சரி, எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய கிரக பயிற்சி நான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய கிரக பயிற்சி. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கா மட்டும் பாத்துங்க. நிறைய பேர் மேசராசி என்பது இதை மறந்துடாதீங்க. இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கா, தூக்கி வச்சு பலனை பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியானவர் எங்க இருக்காரு? 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் என்ன நட்சத்திர இருக்காரு? சனியுடைய கல்களை போறாரு. யார் ஜாதகத்துல சனி யோகமா இருக்காரோ இப்ப டாப்பான பலனை கொடுத்துருவாரு. ஏன்னா உங்களுக்கு 11ல சனி டாப் பொசிஷன் இருக்குது. நல்லா டாப்பான இடத்துல இருக்கும். 11ஆம் இடத்துல எல்லாமே இருந்தா எல்லா ஆசையும் உங்களுக்கு வரணும். அப்ப ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும். இதுதான் மெயினான விஷயம். ஒவ்வொரு லக்கணத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு யோகமா வருவார், ஒவ்வொரு லக்கணத்துக்கு பலவீனமா வருவார். நீங்க பிறந்த லக்கணத்தை பொறுத்து இங்க பலன்கள். அப்ப சனி பகவான் நல்லா இருக்குன்னு இப்ப பலனை தூக்கி வைக்கணும். சூப்பரான பலன் சுக்கிர பயிற்சியில பார்த்து போடலாம். எது வந்தாலும் சரி, எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் உங்களுக்கு. என்னுடைய முதல் பலன், திருமண பேச்சுகள் பேசி முடிக்க போறாங்க. திருமண பேச்சுகள் பேசி கண்டிப்பா அடுத்த இந்த சுக்கிர பயிற்சி மூலம் திருமணம் முடிஞ்சிடும். அந்த பேச்சுகள் அனுபவம், காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே ஓகே, சக்சஸ். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த விஷயம் வரும், கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே பணம் தான லாபம். இந்த சுக்கிர பயிற்சி சூப்பரா இருக்கும். வருமானம் குறையாது. ஏதாச்சும் ஒரு பொருளை உங்க குடும்பத்துக்காக வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குவீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க, இல்ல பூமி வாங்குவீங்க, இல்ல பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் பார்ப்பீங்க. நல்லா பாத்துங்க. இல்ல மனைவி கிட்ட நல்ல பேரா இருக்கும், இல்ல கணவர்கிட்ட நல்ல பேரா இருக்கும். குடும்பத்துல ஒரு அந்நுண்ணியம் இருக்கும். அவ்வளவுதான். கணவன் மனைவி புரிஞ்சுக்குப்பாங்க இந்த சுக்கிர பயிற்சியில. திருமண தடை இல்ல, காதல் திருமணம் இல்ல, நல்லா அனுபவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் ஃபர்ஸ்ட் 100% மாறாது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகும். இடத்தை வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனத்தை வாங்கி, இது எல்லாமே சொகுசு காரு, சொகுசு பங்களா எல்லாமே வாங்க போறீங்க. ஏன் வாங்க போறீங்க? சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறதுனால வாங்க போறீங்க, இல்லைன்னா வாங்க முடியாது. அப்ப இதை மாத்துறது பண்றது பண்ணலாமா வேண்டாமா? 100% பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம். வேலை மாற்றம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேற கண்ட்ரியை மாத்தலாம், வேற வேலையை மாத்தலாம். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. இப்ப ஆல்ரெடி இதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாறி இருப்பீங்க, இல்லைன்னா இப்ப மாறுவீங்க. உங்களுக்கு மாற்றம் வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்றேன். இப்ப வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் கிடைக்கும். ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க. பெருங்கொண்ட பணம், லாபம், வளம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதாரம் குறையவே குறையாது. என்னை பொறுத்தவரை ஜாதக தசாபதி இருந்தா பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. தொழில்கார அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்ப தொழில சம்பந்தப்படுது. தொழிலும் 2ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. சனியுடைய பார்வை 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை, சூப்பரான பார்வை. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மேச ராசி யாருக்கெல்லாம் இந்த மைண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப அப்ப சொந்த தொழில் நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும். திடீர்னு யோகத்தை கொடுத்துரும். தொழில பாத்துங்க. வேலை உத்தியோகம் சேஞ்ச் எல்லாமே பண்ணிக்கலாம். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். மெயினா பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும், உத்தியோகம் எல்லாத்தையும் பெண்கள் சாதிப்பாங்க. இந்த காலகட்டம் ஒரு தலைமை பொறுப்பு உங்க பார்த்து தேடி வரும். அரசாங்க வேலை கிடைக்குமா? கிடையாது. 100% கிடைச்சிடும். அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அப்ப அரசாங்க தொடர்பு சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது இந்த காலகட்டத்துல. பாத்துக்கங்க. என்னை பொறுத்தவரையும் மேச ராசிக்கு நான் இங்க கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். நிறைய நல்ல பலன் மட்டும் தான் சுக்கிர பயிற்சியில சொல்றேன். கெட்ட பலனே கிடையாது. பெருங்கொண்ட பணம், லாட்ரி யோகம் கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்கும். லாட்ரி யோகம் 100% கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதக தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் உண்டு.
ஒரு குழப்பம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். என்னடாது குழப்பமா, ஒரு குழப்பம் வரைக்கும் அந்த குழப்பத்தை விட்டு வெளில வாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் தொடர்பு வேலை, மெக்கானிக்கல், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, இரும்பு சம்பந்த துறை, இது எல்லாமே நல்லா இருக்கும். படிப்பு கல்வி சூப்பரா, வேற இல்ல கரசல் எதுவும் படிக்கிறீங்களா, அந்த படிப்பு சிந்தனை கண்டிப்பா வரும். கல்வியில நான் ஞானத்தை கொடுத்துருவார். அரசாங்க எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும், கண்டிப்பா எழுதலாம். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், நகை கடை வச்சுக்கோங்க, எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். பொதுவாக அதுல வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. சுக்கிரனே உங்க சாரத்துல போறாரு. இடம், பூமி, வண்டி, வாகனம், வேலை, உத்தியோகம், இடமாற்றம், இது எல்லாமே வரும் உங்களுக்கு. தொழில அனுகூலத்தை கொடுப்பாரு. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பேச்சுகள் பேசுவாங்க. ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், வேலை உதவியத்துல அங்கீகாரம் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கெமிக்கல் வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இயற்கையான ஞான அறிவு இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. டாக்டர் துறை, மருத்துவத்துறை, டெய்லர் வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. அடுத்து பரணி சில பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கை. கணவனை புரிஞ்சுக்குவீங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். மாணவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள கலகம், போட்டி கலகம், இதெல்லாம் சரியாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கை வாழ போறீங்க. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாறையாவது. நண்பர்கள், பழக்க வழக்கமான நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருது. பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமையுது. பரணி பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து கார்த்திகை பிறந்தவங்க ஒரு தன்மானம், ஒரு தைரியம், ஒரு சிந்தனை, அறிவு எல்லாமே தேடி வருது. ஒரு தலைமை பொறுப்பு வருவது, ஒரு அங்கீகாரத்தை பார்க்க போறீங்க. எந்த ஒரு முயற்சியை தான் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருது. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துல ஒரு முயற்சி கண்டிப்பா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த வேலை எடுத்தாலும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை, ஒரு சிறப்பான பாதை நோக்கி போறீங்க. வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். தலைமை பொறுப்பு, தன்மானம், இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை அமையுது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.